அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? விநாயகர் சதுர்த்தி என்று என்ன செய்ய வேண்டும்? விநாயகரின் பெயர் காரணம், விநாயகரின் வடிவ விளக்கம், வழிபடும் முறை மிக எளிய முறையில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? விநாயகர் சதுர்த்தி என்பது சிவனடியார்களுக்கு துன்பம் விளைவிக்கும் தீய சக்திகளை அழித்து அவர் தம் வினைகளை நீக்கி அருள் தரும் விநாயகப் பெருமானை ஆவணி மாத சதுர்த்தியன்று இவ்வுலகோர் உய்ய சிவபெருமான் அருளிய நிகழ்வை கொண்டாடும் பண்டிகைதான் விநாயக சதுர்த்தியாகும். விநாயக சதுர்த்தி என்று என்ன செய்ய வேண்டும்? கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே. ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். முழுமுதற் கடவுளான விநாயகர் வினை தீர்ப்பவர். விநாயகர் அனைவராலும் போற்றப்படும் கடவுள். இந்த வருடம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஆவணி 22ஆம் தேதி சனிக்கிழமையன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. சதுர்த்தி திதியானது 6/9/24 வெள்ளிக்கிழமையன்று பகல் 3:01 ஆரம்பித்து 7/9/24 சனிக்கிழமை மாலை 5:37 முடிவடைகிறது. 7/9/24ஆம் தேதி சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளதால் 7ஆம் தேதியே விநாயகர் சதுர்த்தி விழா செய்யப்படுகிறது. கணேஷ் விதர்சன் நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூஜை செய்ய நல்ல நேரம் 7/9/24 அன்று சனிக்கிழமையன்று காலை 11:03 மதியம் 1:34 பூஜை செய்ய வேண்டும். அதாவது இந்த நேரம் 2:31 நீடிக்கிறது. இந்த நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் பூஜை செய்யலாம். விநாயகர் சிலையை காலை சனிக்கிழமையன்று 9 மணிக்குள் வாங்கி பூஜை அறையில் வைப்பது நல்லது. தவிர்க்க வேண்டிய நேரம் சனிக்கிழமையானதால் ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை தவிர்க்க வேண்டும். விநாயகர் பெயர் காரணம். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள்படும். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. கணபதி. கா என்பது ஞானத்தை குறிக்கும். நா என்பது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது. பதி என்பது பதம், தலைவன் என பொருள்படுகிறது. விநாயகர் வடிவ விளக்கம். யானைத்தலை, கழுத்துக்கு கீழே மனித உடல், மிகப்பெரிய வயிறு, இடது பக்கம் நீண்ட தந்தம், வலது பக்கம் சிறிய தந்தம் ஆகியவை உள்ளன. நீண்ட தந்தம் ஆண் தன்மையையும் சிறிய தந்தம் பெண் தன்மையையும் குறிக்கும். அதாவது ஆண் பெண் ஜீவராசிகள் அவருள் அடக்கம். பெரும் வயிற்றை கொண்டதால் பூதர்களை உள்ளடக்கியவர். அவரே அனைத்தும் என்பதே இதன் தத்துவம். இப்போ வழிபடும் முறை, எளிய முறையில் எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி நாளான செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டலாம். பூஜை அறையில் சுத்தம் செய்து ஒரு மனையை வைக்க வேண்டும். முதலில் விநாயகர் பூஜை செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விநாயகரிடம், நான் என்னுடைய சதுர்த்தி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்கப் போகிறேன், எனவே நீ எந்தவித தடைகளும் இல்லாமல் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் மேல் கோலம் போட்டு ஒரு தலை வாழை இலையை வைக்க வேண்டும். இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல் இருக்க வேண்டும்.
இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும். பத்ர புஷ்பம் எனப்படும் பல்வகை பூக்கள் கொண்ட கொத்து, எருக்கம்பூ மாலை, அருகம்புல், சாமந்தி, மல்லி என 21 பூக்கள் வகைகளையும் 21 இலைகளையும் 21 வகை பழங்களையும் வாங்கிக் கொள்ளலாம். அன்றைய தினம் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான கொழுக்கட்டை செய்வது சிறப்பு. நீங்கள் வாங்கிய பிள்ளையார் அச்சு பிள்ளையாராகவோ களிமண் விக்கிரகமாகவோ இருந்தால் நெற்றியில் சந்தனம் குங்குமம் வைத்து விநாயகருக்கு 2 கண்கள் பொருத்தி வயிற்றில் 1 ரூபாய் நாணயம் சொருகி எருக்கம்பூ மாலை அருகம்பூ மாலை சாத்தி பூணூலும் போட்டு கிரீடமும் உடையும் வைக்க வேண்டும். பின் விநாயகருக்குரிய பூக்களால் அலங்கரித்து ஒரு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு தலை வாழை இலையில் கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, பாயாசம், வடை, பொரி, கடலை இவைகளை நைவேத்தியமாக படைக்கலாம். பால், தேன், வெல்லம், முந்திரி, அவல் கலந்தும் படைக்கலாம். பின் வீட்டிலுள்ளோர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து விநாயகப் பெருமானின் நாமங்கள் பாடல்களை பாடியும் மந்திரங்களை கூறியும் விநாயகர் அகவல் சொல்லியும் பூக்களாலும் இலைகளாலும் அர்ச்சித்து வணங்க வேண்டும். அர்ச்சிக்கும் பொழுது கூற வேண்டிய விநாயகரின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கங்கணபதயே வரவரத சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை கூற சிரமப்படுபவர்கள் ஓம் கம் கணபதியே நமகா என்ற ஒரு வரி மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். குறைந்தது 5 முறை, 11 முறை, 21 முறை, 54 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை கூறி பூக்களாலும் இலைகளாலும் அர்ச்சித்து வணங்கலாம். பின் தூப தீப ஆராதனைகள் செய்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளலாம். விநாயக சதுர்த்தி என்று மேற்கொள்ளும் விரதம். காலையில் இருந்து உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம். விரதத்திற்கு பிறகு விநாயகரை கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ பூஜைக்கு பிறகு 3, 5, 7, 11 என்ற நாட்களில் கொண்டு போய் கரைப்பது வழக்கம். விநாயகர் சதுர்த்தியை மிகவும் சிரத்தையுடன் கடைபிடிப்பவர்கள் சிறந்த கல்வி அறிவும் தெரிந்த ஞானமும் சிறந்த செல்வமும் பிள்ளைப்பேரும் துன்பங்கள் விலகி இன்பமும் பெறுவார்கள். காரிய அனுகூலமும் உண்டாகும். இடையூறுகள் விலகும். பெரும் புகழுடன் சகல நோய்களும் நீங்கி சகல பாக்கியங்களுடன் வாழ்வார்கள் என்று முழு நம்பிக்கையோடு விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.